வெல்கம் டு அஜய் விளாக்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், சென்னையிலேருந்து மூணாருக்கு பைக் ட்ரிப் போனதை பார்த்துருக்கோம். ஸோ மூணாறுலேருந்து ரிட்டர்ன் வரணும் இல்லையா, மூணாறுலேருந்து தேனிக்கு போகிறோம். ஏன்னா தேனியிலேருந்து நம்ம ஃப்ரெண்டோட வீடு இருக்குது, அங்கே தங்கிட்டு வைகை டேம் சுற்றி பார்த்துட்டு ஸோ ரிட்டர்ன் நம்ம சென்னைக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய நிலையில் கேம்ப் சைட்டை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் மூணாருக்கு கிளம்பிட்டோம் பைக் எடுத்துகிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண போகிற ஏரியா என்னென்னா அட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் தான். கரெக்டாக மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8.5 கிலோமீட்டர் இது. பட் ஒரு 3 கிலோமீட்டர் அந்த ஃபால்ஸுக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து ஒன் வே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அந்த சிங்கிள் வே ரோடு தான். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பைக்கில் போகிறதுனால எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு பைக் ரைடர்ஸ்க்கு. பட் காரில் வரவங்களுக்கோ இல்லை மற்ற பெரிய வெஹிக்கிள்ஸில் வரவங்களுக்கோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ வரும்போது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் அட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்த டைமிங் அண்ட் மந்த். ஸோ இந்த டைமில் நல்ல மான்சூன், நாங்கள் வாட்டர் ஃப்ளோ பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த ஃபால்ஸுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ இருந்தால் தான் ஒரு நல்ல வியூவும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து கரெக்டான மான்சூனில் வந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான வியூ இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜு போகுது. இந்த பிரிட்ஜை வந்து தாண்டி போகிற வாட்டர் வந்து உண்மையிலே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வியூங்க. அந்த வியூ வந்து நான் காட்டுறேன், அடுத்தது நீங்கள் பாருங்கள். அட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து சின்ன கனால் வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மூணாரில் சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, டீ எஸ்டேட்ஸ் இருக்குது, டீ மியூசியம்ஸ் இருக்குது இங்கே தான். அது இல்லாமல் டேம் இருக்குது, போட்டிங் இருக்குது, ஃப்ரூட் மியூசியம்ஸ் இருக்குது. ஸோ எக்கச்சக்க இடங்கள் வந்து மூணாரில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ மூணாரில் வந்து தங்கினீங்கன்னா ஒரு நல்ல சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட். மூணாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் காரில் தான் வந்து நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேஎஸ்ஆர்டிசியில் 250 rupees per பர்சனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா வியூ பாயிண்ட்ஸுமே அந்த பஸ்ஸை சுற்றி காட்டுறோம். சின்ன கனால் வாட்டர் ஃபால்ஸை ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸை வந்து நம்ம டிஃபிகல்ட்டாக பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, ஏன்னா இது மெயின் ரோட்லேயே இருக்கும். ஸோ இதோட ஆப்போசிட்டில் நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ்லாம் இருக்குது, சூடாக கிடைக்கிற எல்லாமே நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து இருக்குது, மூணார் பஸ் ஸ்டாப்லேருந்து. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தேனிக்கு கிளம்புறோம். ஸோ இதோட மூணார் ட்ரிப் முடிஞ்சு நாங்கள் இப்போ தேனியில் விசிட் பண்ண போகிறோம். தேனியிலேருந்து ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. ஸோ வீட்டில் தங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போது வைகை டேமை வந்து விசிட் பண்ண போகிறோம். வைகை டேமில் ஃப்ரெண்டோட பெரியப்பா அங்கே இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரீ என்ட்ரி. ஸோ மெயினான விஷயங்கள் எல்லாமே நம்ம அதுக்குள்ளே சுற்றி பார்க்கலாம். ஸோ வைகை டேமை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயா அவர் தான் இதை திறந்து வச்சார். ஸோ இந்த வைகை டேம் வந்து வெறும் டேமை மட்டும் இல்லாமல் இதை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றிட்டாங்க தேனியில். ஸோ இந்த வைகை டேம் கீழே வந்து உங்களுக்கு ஒரு பார்க், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பார்க் வியூ, சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கான பொருட்கள் அது எல்லாமே இருக்குது உள்ள. இது வந்து உள்ள ஒரு பயங்கரமான வியூ இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் டாப்பில் போனோம். ஸோ டாப் வியூலாம் பார்த்துட்டு கீழே போய் வியூஸை பார்க்கலாம். ஸோ இந்த டோர் தான் ஓப்பன் அண்ட் டோர். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இதோட சைஸு. ஸோ இதுதான் ஓப்பன் பண்ணி விட்டால் தண்ணி எல்லாமே வெளியில் போகும். ஸோ டவுன்வர்ட்ஸ் கீழே படிக்கட்டில் தான் இறங்கி போகணும். இந்த வழியில் இறங்கி போனால் தான் நீங்கள் பார்க்குக்கு போக முடியும். கீழேயும் வியூஸ் பார்க்கலாம். அப்படி இந்த டேமில் சுரங்க பாதைகளும் இருக்குங்க, அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போவே நல்ல கலைநயத்தோடு இதை கட்டியிருக்காங்க. ரொம்ப அந்த பார்க்கோட டிசைனே வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஏன்னா வாட்டர் ஃப்ளோவிங், ஒரு சில டைம் சண்டே சாட்டர்டேஸில் வந்து வாட்டர் ஓப்பன் பண்ணி விடுவாங்களாம். ஃபுல்லாகவே அந்த பார்க்கை சுற்றி வாட்டர் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டேமை சுற்றி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் ஃப்ரெண்டோட அண்ணங்கிட்ட கேட்கும்போது, வாங்க குளிக்க போகலாம் அப்படின்னு சொன்னார். என்ன ப்ரோ குளிக்க போகலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேனையோ, கும்பகர்ணா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்கலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கூப்பிட்டு போயிருந்தோம். என்ட்ரி டிக்கெட்லாம் போட்டு
கும்பகர்ணம் வாட்டர் ஃபால்ஸில் வந்து வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் கம்மி தான். ஆக்சுவலி அதோட சைஸே சின்னதாக முடியுது. ஸோ மக்கள் நிறைய பேர் இருந்ததுனால அது எங்களுக்கு குட்டை மாதிரி தெரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல. ஸோ வாட்டர் ஃப்ளோ அங்கே கொஞ்சம் கம்மி தான். நாங்கள் அங்கே குளிக்கலை. ஸோ ஸ்ட்ரைட்டாக வைகை டேமுக்கு போயிட்டோம். டேமில் போய் குளித்து முடிச்சுட்டு ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து கூலி படம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த படத்துக்கு போய் ஒரு டான்ஸை போட்டு ஃபைனலாக இந்த மூணார் டு தேனி ட்ரிப்பை முடிக்கிறோம். தேங்க்யூ காய்ஸ்.